ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய சங்கை பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலாவினுடைய பேரருளால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகத்தான கருணையினால் நம்மெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய உண்மை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை யாருக்கு பெயர் வைத்து தந்தானோ அந்த ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் என்று இப்ராஹிம் என்ற அவருக்கு பெயரை வைத்து யாரெல்லாம் அதற்கு அவருடைய பிறப்புக்கு பின்னால் அவருக்கு வைத்த பேருக்கு வாழ்க்கைக்கு பின்னால் வந்து வாழ்ந்து அவரை போன்ற தியாகங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் முஸ்லிமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அசலாக ஆக்கினான். எல்லா கஷ்டத்தையும் நேரடியா செய்ய வச்சான், அப்புறம் மாத்தி மாத்தி வேற மாதிரி செய்ய வச்சிட்டான். ஹஜ்ஜில இருந்து குர்பானில இருந்து எல்லா இபாதத்துகளையும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடி தியாகம். மாத்தி அல்லாஹ் இப்படி செய்ய வச்சான். அவர்கள் எதை மாத்தி செய்ய வச்சானோ அதில் என்னால் இயன்றவரை நான் செய்து முடித்து விட்டேன். நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உதாரணம் காட்டி எதெல்லாம் செய்ய சொல்லி நம்மளை செய்ய சொன்னானோ அதை செய்து முடிக்காம நம்ம முஸ்லீமாக ஆக முடியாது. அதனால் நாம என்ன ஆசைப்படுறோம், முஸ்லிமா நாம பிறக்கல, அல்லாஹ் மார்க்கத்தில் அடிப்படையில பிறக்க வச்சாலும் கூட பிறந்ததற்கு பின்பு நம்மள ஒரு அரபியில ஒரு பெயரை பெற்றோர்கள் வைத்து விட்டார்கள். நாம அந்த பேரின் அடிப்படையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 5 வயசுல அவர்களா விருப்பப்பட்டு நமக்கு ஒரு ஹத்னா சுன்னத்தை பண்ணாங்க, அப்படியே ஒரு முஸ்லீம் என்ற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பேருக்கு பின்னால் என்ன தியாகம் இருக்கின்றது என்பதைத்தான் நாம் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்ம உலகத்தில் நம்மை பற்றி பேசுவதெல்லாம் நிறைய சம்பாதிப்பது, நல்ல செலவு செய்வது, உலகத்தில் உயர்வாக நடப்பது உலக மக்கள் பேசுவார்கள். ஆனால் மார்க்கத்திற்காக தியாகம் செய்து வாழக்கூடிய மக்களை பற்றி வானவர்களை அல்லாஹ் பேச வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம என்ன ஆசைப்படுறோம், என்னை பத்தி பாராட்டி எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நான் நிறைய கணக்கிட முடியாத அளவுக்கு பெரும் பெரும் தொகைகளை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா என்னை பத்தி உலகத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், நல்ல செலவு செய்யக்கூடியவர். தவறல்ல, நேர்மையாக ஹலாலாக எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் சம்பாதிக்கலாம், செலவு செய்யலாம். ஆனால் இந்த பாராட்டை மட்டுமே பெற வேண்டும் என்பதற்காக நாம் முஸ்லிம்களாக இருந்து அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய அடிப்படையான நம்பிக்கையே நேற்று பிறந்தோம், இன்னைக்கு வாழ்ந்த, நாளைக்கு மூத்தா போறோம். என்னை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பேசப்பட வேண்டும். நம்ம இந்த உலகத்தில மார்க்கத்திற்காக ஒரு கஷ்டப்பட்டால், ஒரு தியாகம் செய்தால் உடனே அல்லாஹ் வானவர்களுக்கு சொல்லி பேசுங்கள் அவரை பற்றி. அந்த பெயரை உச்சரித்து நம் தந்தை பெயரை சொல்லி நம் பெயரை சொல்லி இந்த அடியான் இப்படி அல்லாஹுக்காக இன்றைய நாளில் இந்த தியாகத்தை செய்தார். அப்ப தியாகங்களை பற்றி மட்டும்தான் நமக்கு வானவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். மரணித்து நம்முடைய ரூஹு மேலே செல்லும் பொழுது இது எந்த ரூஹு தெரியுமா, மார்க்கத்திற்காக இந்த தியாகம் செய்த இந்த ரூஹு வருகின்றன. அதனால் நாம மற்றவர்களை போல உலகத்தின் மீது பெரிய சந்தோஷமும் ஆசையும் கொண்டவர்களாக அதிகமாக இருக்கின்றோம். நம்ம ஆசைப்படலாம், ஆனா அதை விட தாண்டி எங்க நம்மளுடைய பேரும் புகழும் சிறப்பாக பேசப்பட வேண்டுமோ
அதற்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் நீங்க இஸ்லாத்துல ஆரம்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் குர்ஆன் வந்த கடைசி வரை பாத்தீங்கன்னாக்கா நாமளாதான் பிறப்ப ஒரு சிறப்பா எடுத்துக்குவோம், திருமணத்தை ஒரு சிறப்பா எடுத்துக்குவோம், சில விஷயங்களை துக்கமா எடுத்துக்குவோம், இறப்ப துக்கமா எடுத்துக்குவோம், நோயை துக்கமா எடுத்துக்குவோம். அல்லாஹ்வை பொறுத்தவரை சந்தோஷம் துக்கம் எல்லாம் உங்க வாழ்க்கையில மனிதர்களுடைய வாழ்க்கையில வரும் போகும், அதெல்லாம் பெருசுபடுத்தவே மாட்டான். அப்படியே ஏதாவது யாருடைய பிறப்பை உதாரணமா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை பத்தி சொல்றான்னு வைங்களேன், அதற்கு பின்னால் ஒருவருடைய தியாகம் இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானா பிறப்புக்காக அல்ல. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் நீங்க பிறக்கிறதெல்லாம் ஒரு சிறப்பு அல்ல, நீங்க இறக்கிறதெல்லாம் ஒரு துக்கம் அல்ல, உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷம் அல்ல, ஒரு அற்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் பாருங்க, அல்லாஹ் நபிமார்கள் அனைவர்களும் நல்லவர்கள் அனைவர்களை பற்றி எதை பத்தி பேசுவானா அவர்கள் செய்த தியாகத்தை தான். முன் சென்றவர்கள் வேறு விதமாக செய்தார்கள். நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த காலத்தில் பிறந்தார்கள் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னைக்காவது நாம ஒரு ஏகத்துவ கொள்கையை ஒரு அழகான முறையில தெளிவான முறையில பின்பற்ற முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா எங்க திரும்பினாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது இப்ராஹிம் நபியுடைய காலத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லாட்டி கூட பரவாயில்லை, அல்லாஹ் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அவருக்கு துணையா இருந்திருப்பாங்க. ஒரு நாத்திகர்கள் இருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க, ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கடவுள் இல்லைங்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு கடவுள் இருக்கின்றான் என்று நினைப்பவர்களுக்கு ஆரம்பத்துல துணையாக இருப்பார்கள். அப்புறம் ஒரு கடவுள் இருக்கின்றார் என்று உறுதியாக சொன்னா கொஞ்சம் ஒதுங்குவாங்க. ஆனா 1000 கடவுள் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியிலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பருவத்தை அடைகின்றார். எங்க போனாலும், அதுவும் அவர் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அவருடைய தாயும் தந்தையும் தான் நிறைய கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். சிலையை செய்து விற்பனை செய்வதை புனிதமாக கருதினார்கள். நாங்கள் புனித வியாபாரம் செய்கின்றோம், சிலைகளை செய்து விற்கின்றோம், அதனால் எங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் என்ன யோசிக்கின்றார், யார் கடவுள்? ஏதோ கேட்ட உடனே அம்மா அடிச்சாங்க, அப்பா அடிச்சாரு, ஊர்ல அடிச்சாங்க, எல்லாம் எடுத்தாங்க, ஒரு 4 பேர் கடவுளே இல்லைன்னு இருப்பாங்களே, அவங்ககிட்ட போனா ஒரு ஆதரவு கிடைக்கும். அப்படி ஒருத்தன் கூட அன்னைக்கு கிடையாது. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகவாதி கூட இல்லாத காலத்திலே யாரு கடவுள்? அப்படி என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவரை அழைத்து, கடவுளை நான் தான் கடவுள், நீ தேடக்கூடிய ஏக இறைவன் சந்திரனா சூரியனா பெரும் பிரம்மாண்டத்தை பார்த்து இருக்குமா இருக்குமா என்று நினைத்து இல்லை என்று நீங்கள் தேடிக்கொண்டிருந்த இறைவன் அல்லாஹ் நானாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அறிவித்தார். அடுத்ததுல இருந்து அவர்கள் என்ன செய்யணும், என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சிலை வணங்கிகளாக, பல தெய்வ வழிபாடு உள்ளவர்களாக, மூட நம்பிக்கையே மொத்த கொள்கையாக கொண்டவர்களுக்கு மத்தியிலே ஓரிரை கொள்கையை தேடி அலைந்து கண்டுபிடித்த எனக்கு அல்லாஹ் என்ன தரணும், பதவி தரணும், பட்டம் தரணும், உயர்வு தரணும். ஆனா ஆரம்பத்தில இருந்து மரணிக்கின்ற வரை ஒவ்வொன்றாக நாம இன்னைக்கு மாடலாக செய்கின்ற அனைத்தும் நேரடியாக செய்ய சொல்லி, ஆனா எதையுமே அல்லாஹ் செய்ய விடல, எல்லாத்தையும் நேரடியாக. அதைத்தான் நாம இந்த தியாக திருநாள்ல கத்துக்கணும். என்னடா நான் இந்த உலகத்துல பிறந்தேன், வாழ்ந்தேன், மௌத்தா போனேன், ஒரு 60-70 வயசுல மௌத்தா போனேன், நான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெயர் வைத்த இந்த ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் என்ற மார்க்கத்தை நானே எடுத்துக்கிட்டேன்றான். என் பேருக்கு பின்னால் என்ன தியாகம் இருக்கு, என்ன தியாகம் இருக்கு, இதைத்தான் நாம பார்க்க வேண்டும். ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அற்பமான செஞ்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதனால்தான் சஹாபாக்கள் எல்லாம் எங்கள் பேருக்கு பின்னால் தியாகம் இருந்தால் போதும், பேரும் புகழும் வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம் எங்களை பற்றி, நீங்க பேசி பாராட்டி என்ன ஆக போகுது? அல்லாஹ் எங்களை பற்றி யாரை பேச வைக்க வேண்டுமோ அவர்கள் பேசினால் போதும் என்று ஆசைப்பட்டு
நம்மளை விட லட்சம் மடங்கு மோசமா இருந்தவர்கள். மாறல. ஏனால் தியாகம்தான் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இஸ்லாமிய மார்க்கமே தியாகத்தில் வளர்ந்த மார்க்கம். தியாகம் செய்யாமல் எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது. நாம பெரிய அளவுக்கு தியாகம் பண்ணுங்கிற மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு நினைவு கூறக்கூடிய நாள் அல்லாஹ் பெருநாளாக்கி வச்சிருக்கிறான். ஒரு வெள்ளிக்கிழமை நாளை ஒரு தியாக நாளா வச்சிருந்தா நீங்க சின்னதா நினைச்சிருவீங்க. இந்த பெருநாளுடைய நோக்கமே என்ன? புத்தாடை அணிவது, வகை வகையான உணவு சாப்பிடுவது மட்டுமல்ல நோக்கம். இந்த நாளை வருடத்திற்கு ஒரு நாள் தியாக சம்மல் உங்கள் மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவு கூறுதலை திரும்ப திரும்ப நீங்க புதுப்பிச்சு கொண்டு அது போல வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுபோல நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நான் அதுபோல் கடைபிடிக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் அவர்கள் செய்து காட்டினார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேரடியாக செய்ய வச்சான். இன்னைக்கு கற்பனை கூட பண்ண முடியாத நபியா இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா விஷயத்திலும் அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு சொல்ல போனா நேரம் இல்லை. என்ன அவரு அல்லாஹுவை தேடிய விதம், அல்லாஹுவை கண்டுபிடித்ததற்கு பின்பு அவர்களை மக்கள் எல்லாம் அந்த நாடே சேர்ந்து அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட விதம். இல்ல நெருப்பு குண்டம் மாறன்னு நினைச்சாங்களா? நெருப்பு குண்டத்துல தூக்கி போட போறாங்க, நான் பொசுங்க போறேன், எனக்கு பரவாயில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தான் உயிரை கொடுத்தான், நான் அல்லாஹ்வுக்காக உயிரை தருகின்றேன். அதுக்காக நான் அல்லாஹ் அல்லாதவற்றை கடவுள் என்று என்னுடைய இறைவனுக்கு இணை வைத்தவனாக மரணிக்க கூடாது என்பதற்காக நெருப்பு குண்டத்தில் தன்னை போட்டாலும் பொசுங்க தயார் என்று ஆனார்கள். ஆனா இவருக்கே தெரியாது அல்லாஹ் மாத்தினா அதை ஒரு பூஞ்சோலையாக, ஒரு குளிர்ந்த இடமாக மாற்றினான். அடுத்தது நாமெல்லாம் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, இன்னைக்கு ஹஜ்ஜும் குர்பானியும் ஹஜ்ஜி பெருநாளும் ஒவ்வொன்றும் அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறை நினைவுபடுத்துங்கள் என்று சொல்றான். பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு முன்னால அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து குழந்தையே இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்கின்றார்கள். அத போய் சோறு இல்லாத, தண்ணி இல்லாத, ஆள் இல்லாத, ஆதரவு இல்லாத, ஒண்ணுமே இல்லாத பாலைவன பகுதியில போய் விட்டுட்டு வாங்க அல்லாஹ் சொன்ன உடனே, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக நம்ம கொண்டாடி பிள்ளைகளை போய் சிதம்பரத்துல விட்டுட்டு வாண்டா கூட நம்ம என்ன செய்வோம்? விட்டுட்டு வரதுக்கு யோசிப்போம். தனியா விட்டுட்டு வரதா? அங்க அவங்க இருந்தாலும் 10 தடவை போன் பண்ணுவோம், கிளம்பிட்டியா, குழந்தை பாதுகாப்பா இருக்காண்டு. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, யா அல்லாஹ் அங்க உணவு இல்லையே, கை குழந்தைய வச்சிருக்காளே என் மனைவி, ஒரு தண்ணி ஒரு சொட்டு இல்லையே, எதை கொடுப்பாங்கன்னு கேட்கல. அல்லாஹ் சொன்னான், நான் செய்வேன். இதுதான் ஒவ்வொரு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு வர வேண்டும். பெண்களாக இருந்தால் அல்லாஹ் சொன்னால் அதை செய்ய தயார் என்று தாய்மார்களும் தயாராக வேண்டும். ஏனால் அப்பேற்பட்ட தாய்மார் தான் அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏனென்றால் எதா இருந்தாலும் செய்ய தயார். இன்னைக்கு அவங்க பண்ணிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹு தஆலா நினைவு கூறுதலோடு இபாதத்தாக, வணக்கமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நீங்கள் காலம் பூராவும் உங்களுடைய மார்க்கத்தை இது பெருசா இது பெருசா நினைக்க வேண்டும். உலகத்துல நாம என்ன பண்ண, உலக ஆசைகள், பெருமைகள், பேராசைகள் வரும் பொழுது மார்க்கத்தை மறைத்து நம்மளுடைய உலக சந்தோஷத்தை மேலாக நினைக்கும் பொழுது நாம என்ன நினைக்கணும்? எதை நாம பெருசா எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கஷ்டப்படாம இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். எல்லா கஷ்டத்தையும் உங்க மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயமுறுத்துதலோடு ஒரு திகிலாக கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு தந்தோம். ஆனா எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? வெற்றிகரமாக. அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு மனிதரை பற்றித்தான் கடுமையாக சோதித்தோம், எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாத்திலையும் வெற்றி கண்டார். எதையுமே அவங்க தயங்கல, எதையுமே அவங்க யோசிக்கல. ஆனா நாம இன்னைக்கு எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு மத்தியில் வாழ்ந்த மார்க்கம்,
எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து நமக்கு இந்த மார்க்கம் வந்திருக்கு. ஆனா இந்த மார்க்கத்திற்காக நாம சாதாரண செயல்களை கூட செய்வதற்கு மனசு இடம் தர மாட்டேங்குதுன்னா நாம எங்க இருக்கிறோம் என்று பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் உயர்வாக இருக்க வேண்டிய நாம் எவ்வளவு தூரம் நாம பின்னேறி இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மார்க்கத்தில் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலாவை பொறுத்தவரை இவருக்கு உயர்வு இவருக்கு தாழ்வுன்னு இல்லை, அல்லாஹ் சமமா வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு உங்களால் இந்த உலகத்துல நிகராக உயர முடியுமான தாராளமா முடியும். ஏன்? எல்லாத்தையும் நீங்க அல்லாஹுக்காக செய்யுங்க. அல்லாஹ் எதையெல்லாம் நம்மளை செய்ய சொன்னானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னால் அதுல லாபத்தை விட நஷ்டங்கள், சந்தோஷத்தை விட கஷ்டங்கள். காரணம் அப்படியான ஒரு சூழல்ல இருக்குது நிலைமை. பல பகைகள், பல பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு நீடிக்காது. அதெல்லாம் சைத்தானால் ஒரு பிரச்சனை வந்தாதான் தொடரும். அல்லாஹ்வால் இந்த உலகத்துல உறவுக்காரங்க தப்பா நினைச்சாலும் சரிதான், ஊருக்காரங்க தப்பா நினைச்சாலும் சரிதான், பெரிய ஆபத்து வந்தாலும் சரிதான், அது தொடராது. அல்லாஹுக்காக நாம் செயல்படும் பொழுது அதை அல்லாஹு தாலா தொடராமல் அழகாக அதை முடித்து விடுவார். சைத்தானுக்காக ஒரு பிரச்சனை தொடரும் போது என்ன ஆகும்? இன்னைக்கு பாருங்க, கணவன் மனைவி பிரிகிறாங்க நிறைய தமிழ்நாட்டுல. அவங்க அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டு இருந்தாக்கா, அடிச்சிருந்தா திட்டி இருந்தா சண்டை பிரிய மாட்டாங்க, சைத்தானுக்காக சண்டை போட்டிருக்காங்க, அதான் பிரிச்சு விட்டான். அதே மாதிரி நிறைய உறவுக்காரங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க சேர்ந்துக்குவாங்க, சைத்தானுக்காக பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க எங்களை மதிக்கல, நாங்க மதிக்க மாட்டோம், அவங்க எங்களை கூப்பிடல, நாங்க கூப்பிட மாட்டோம். இது போல சைத்தானுக்காகவே உறவுகளை பகைத்துக் கொள்கின்றார்கள். அதனால் அல்லாஹுக்காக நான் செயல்படுவேன் என்று ஒரு மனிதர் செய்வாரே என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லாருமே என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியே ஆச்சரியப்படுற அளவுக்கு சஹாபாக்கள் தியாகத்தில் ரொம்ப வளர்ந்து வந்தாங்க. என்னுடைய பேருக்கு பின்னால் தியாகம் இருக்க வேண்டும், உலகத்துல பாராட்ட வேண்டும் என்றல்ல, மாறாக அல்லாஹ் என்னை பற்றி வானவர்களிடத்துல பேச வைக்க வேண்டும், அவங்க என்ன பாராட்ட வேண்டும், அதுதான் எனக்கு தேவை என்று அவர்கள் ஆசைப்பட்டு கை வெட்டப்பட்டாலும் காலு வெட்டப்பட்டாலும் தலை வெட்டப்பட்டாலும் எது வெட்டப்பட்டாலும் என்ன பண்ணல, அவங்க அதுக்காக இந்த மார்க்கத்தை என்னடா இந்த மார்க்கத்துக்கு இவ்வளவு இழப்பாச்சு, இவ்வளவு நஷ்டமாச்சு, இவ்வளவு கஷ்டமாச்சு, இவ்வளவு பாதிப்பாச்சு என்று சொல்லி கொஞ்சமும் கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷத்தோடு, ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. இந்த மார்க்கத்திற்காக எந்த இழப்புகள் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். உடனே நமக்கு என்ன ஓடுன்னு, உடனே நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இதை பார்க்கும் போதே நம்ம ஒண்ணுமே இல்லைங்கும் போது அதெல்லாம் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றையும் செய்து காட்டி, எப்பா அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை தியாகத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே என்று சிந்திக்கும் பொழுது நாம இதெல்லாம் சாதாரணமாக சிறிய விஷயமாக எடுத்து அழகாக செல்லலாம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நம்மளுடைய பேருக்கு பின்னால் எல்லாமே அல்லாஹு தஆலா அவசியமாக்கினாலும் இது அவசியம், இது அவசியம் தான், பொருளாதாரம் பேரு புகழ் எல்லாம். இதை விட நமக்கு முக்கிய அவசியம் நீங்களே நினைச்சு பாருங்க, வாழ போறது எவ்வளவு காலம், மண்ணறையில வாழ போறது எவ்வளவு காலம், மறுமையில இருக்க போறது எவ்வளவு காலம், அது எவ்வளவோ நம்ம குர்ஆன் சொல்லியிருக்கு, ஹதீஸ் சொல்லியிருக்கு. அதுல நமக்கு தோல்வி அடைந்து விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும், அதுல வெற்றி உடனடியாக அடைந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படி நினைச்சு பார்த்து நம்முடைய பெயருக்கு பின்னால் தியாகம் தான் இருக்க வேண்டும். தியாகம் இல்லாத எனக்கு ஒரு மக்களை எனக்கு பெற்றோரா வச்ச முஸ்லிம் என்ற பெயரோ, பெற்றோரா வச்ச சுன்னத்து பண்ணதோ, பெற்றோரா நம்மளை இந்த ஊரா அழைக்கிறத பார்த்த ஒரு முஸ்லீமாகவோ நாம இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு முஸ்லீமாக என் பெயரை பதிவு செய்யப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே, மார்க்கத்தின் அடிப்படையிலே அதை கடந்து செல்ல வேண்டும். சும்மா எங்க ஊர் பழக்கம்,
எங்களுடைய குடும்பம் பழக்கம், எங்களுடைய உறவு பழக்கம், எங்களுடைய ஜமாத்து பழக்கம், அப்படியாக நாம போகக்கூடாது. மார்க்கம் இதுக்கு என்ன பழக்கம் வச்சிருக்கு? ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் இதற்கு மார்க்கம் என்ன பழக்கத்தை வழக்கத்தை வளமையை வச்சிருக்கு, அதைத்தான் நான் பார்ப்பேன். ஏனென்றால் ஒரு செயலையும் நன்மையாக்குவேன். ஏன்னா ஒரு முஸ்லிம் பிறந்ததுல இருந்து இறக்கின்றவரை எல்லாமே நன்மைட்டாங்க ரசூலுல்லாஹ். எல்லாமே நன்மை, எதுவுமே சாதாரண விஷயம் அல்ல. அப்ப எல்லாமே நன்மையா இருக்கும் போது எல்லாமே மார்க்கமா ஆக்கணும். ஒரு செருப்பு போடுறது உட்பட மார்க்கம், செருப்பை கலட்டுறது மார்க்கம், கழிவறைக்கு போறது மார்க்கம், கல்யாணம் பண்றது மார்க்கம், எல்லாமே மார்க்கம். அப்ப எல்லாமே மார்க்கம் என்று சொன்னால் அப்ப ஏன் இஷ்டம் வேணாம். மார்க்கம் இதற்கு என்ன அளவுகோலை தருகின்றன, எதுவரை நமக்கு அனுமதிக்கின்றன, எதை தாண்ட வேண்டாம் என்று மார்க்கம் ஒரு வரைமுறை வைத்திருக்கின்றன. எப்ப அப்படி வரைமுறையை பார்த்தா உனக்கு கஷ்டம், அந்த கஷ்டத்தை தான் நான் ஏற்பேன். அதுதான் எனக்கு தியாகம். அந்த கஷ்டம் வரும் பாத்தீங்களா, வரமுறையை மார்க்கத்தில் பார்க்கும் போது ஒரு கஷ்டம் வரும். ஒரு ஹத் அல்லாஹ் போட்டிருக்கிற, ரசூல் போட்டிருக்கிற ஒரு அளவை நான் கடக்க மாட்டேன் என்று சொல்லும் போது ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தான் தியாகம். அப்படியான கஷ்டங்களை ரொம்ப அழகாக மறுமை வெற்றிக்காக நிரந்தரமாக என்னை பற்றி மலக்குமார்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை தாண்டி எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடாது. அதற்கு எதிர்ப்பு வரக்கூடியதை நான் தியாகமாக ஏற்றுக்கொள்வேன். அதற்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், இழிவு வந்தாலும் அது ஒருபோதும் தொடராது. இழித்தார்கள், பழித்தார்கள் நபிமார்களை, அவர்கள் இழி சொல்லுக்கு ஆளானார்கள். இன்னைக்கு உலகம் பூரா என்ன பண்றோம், பாராட்டி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம். வரம்பு மீறிடுவோமோ என்று துடிக்கிற அளவுக்கு நபிமார்களை பற்றி நாம என்ன பண்றோம், சிறப்பாக பேச ஆசைப்படுறோம். நல்லடியார்களை சிறப்பை பற்றி பேச ஆசைப்படுறோம். அப்ப அந்த அளவுக்கு வச்சது காரணம் அவர்கள் செய்த தியாகம். அதுக்கு மார்க்கத்தில் அவங்க வைத்துக் கொண்ட அளவுகோல் எல்லா விஷயத்திலும். அதனால் நமக்கு இந்த உலகத்திலே மற்ற லட்சக்கணக்கான மதங்கள் ஜாதிகளை போல அல்ல, நாம் அல்லாஹுடைய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்திலே வாழ்ந்து அந்த மார்க்கத்திலே மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். மார்க்கம் இதுக்கு அளவுகோல் என்ன சொல்லுது, அளவை ஹத்தை தாண்ட மாட்டேன். அதோடு நிற்கக்கூடிய நல்ல மனிதர்களாக, அதில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை அல்லாஹுக்காக ஏற்றுக்கொள்வேன், மறுமை வெற்றிக்காக ஏற்றுக்கொள்வேன் என்று வாழக்கூடிய நல்ல மக்களாக ஏராளமான விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்தும் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. கொஞ்சத்தையாவது மார்க்கத்தில் ஒரு வரம்பை வைத்து நாம் செயல்படுவோம் என்ற அந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களும் சபதமாக ஏற்று கடைபிடிப்போமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தகைய பாக்கியங்கள் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.